கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. 3 மாதங்களை கடந்து 4வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 மாதங்களும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய நடத்தல் தெரியும். அல்லேலூயா. உற்று கவனிக்க வேண்டும். நமக்கு முன்னாக நடக்கிற காரியங்கள் இவைகளெல்லாம் நான் கவனித்து பார்க்கும்போது தான் கர்த்தர் நம்மை எவ்விதமாக அற்புதமாக நடத்தி இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பத்திரிகை படிக்கிற பழக்கம் இருக்கு? நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கு? பார்த்தீங்களா? ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருக்கிறாங்க. பத்திரிகை படிச்சாதான் ஒரு நாட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு என்ன நடந்தது, எங்கெல்லாம் யுத்தம் நடக்குது, எங்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, எங்கெல்லாம் விபத்துகள் நடந்திருக்கிறது, எங்கெல்லாம் என்னவெல்லாம் நடந்திருக்குது, எப்படியெல்லாம் ஜனங்கள் மரித்து போயிருக்கிறார்கள், எவ்விதமாக ஜனங்கள் விபத்துக்குள்ளா இருக்கிறார்கள், எவ்விதமாக எல்லாம் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிய வேண்டுமானால் அன்றாடம் கொஞ்சம் பத்திரிகை படிக்கணும். வெள்ளிகிராம் சொல்வாராம், முதல்ல பைபிள் படிப்பேன், அப்புறம் நியூஸ் பேப்பர் படிப்பேன். அல்லேலூயா. ஏனென்றால் பைபிள்ல என்ன படிச்சனோ அதனுடைய நிறைவேறுதல் எங்கே இருக்கும்? நியூஸ் பேப்பர்ல இருக்குங்கிறாரா. பைபிள்ல என்னவெல்லாம் சொல்லி இருக்குதோ, என்ன நடக்கும் என்று சொல்லி இருக்குதோ அதெல்லாம் பத்திரிகையில பார்த்தா அப்படியே நடந்திருக்குங்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நமக்கு அது நடந்ததை பத்தி என்னவெல்லாம் நடக்குன்னு தெரியாம இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் ஆண்டவருக்கு அதிகமா நன்றி சொல்லாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல எல்லாம் பார்க்கணும், எங்க யுத்தங்கள், எவ்வளவு பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள், விபத்துக்கள், திடீர் விபத்துக்கள், சொல்ல முடியாது, நோயினாலே மரணம், தற்கொலைகள், இன்னும் கடன் பிரச்சனையாலே தற்கொலைகள், இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள். பேப்பர் படிச்சா ஒரே பிரச்சனையா தான் இருக்கும். பேப்பர்ல ஒண்ணு நல்லதெல்லாம் இருக்கவே இருக்காது. பேப்பர் எடுத்தனா குத்துனான், வெட்டுனா, செத்தான், ஜெயிலுக்கு போனான், அதானே பாக்குறீங்களே, இதுதான் இருக்கும். அப்ப நம்மலாம் சொல்ல, ஆண்டவரே நான் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதற்காக நன்றி. அல்லேலூயா. எனக்கு விபத்து நேராமல் இருக்கிறதுக்காக நன்றி. அல்லேலூயா. என்னை எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்திருக்காக உமக்கு நன்றி என்று நாம் சொல்ல வேண்டுமானால் உலகத்திலே தீங்கு நடக்கிறது என்பதை நம்ம அறிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் 121 சங்கீதம் 7ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லி இருக்கிறது. 121 சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அல்லேலூயா சொல்லுமா. அப்படிதான் காத்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் எவ்வளவோ விதமான தீங்குகள், தீமைகள் நடக்கிறது. இதை குறித்து அந்த ஆங்கில வேதாமத்திலே பார்க்கும்போது, the Lord will keep you from all harm அல்லது all evil அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஹார்ம் என்றால் என்ன? தீங்கு, கேடு, பாதிப்பு, காயம், சேதம், இதுக்கெல்லாம் தான் ஹார்ம். எஸ்கேப்ட் வித்தவுட் ஹார்ம் அப்படின்னா என்ன? காயம் இல்லாம காப்பாற்றப்பட்டேன், தப்பித்து கொண்டேன் என்ற அர்த்தம். அதே போலதான் எவில் என்றால் தீமை, அநீதி, தீய செயல்கள், இதை எவில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் நம்மை இந்நாள் மட்டும் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. இதுவரை வந்த தீங்குக்கெல்லாம் பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. என்றால் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறியதா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம், உயிருக்கே சேதமா இருக்கலாம், அல்லது எந்த சூழ்நிலைமையா இருக்கலாம், அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த தீங்குக்கு தான் விலக்கி பாதுகாத்திருக்காருன்னா இனிமேலும் தீங்கு வருகிறது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது எசேக்கியேல் 7:5 விதமாய் சொல்லி இருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருதான். அல்லேலூயா. எல்லா தீமைக்கும் நம்ம விலக்கி காத்தார் இதுவரையிலும். அப்ப இனி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது. ஏகமானன்னா மொத்தத்துல, பயங்கரமான, ஏகம் என்று சொன்னால் மொத்தத்துல. இங்கே சொல்லப்பட்டிருக்க அருமையான தீங்கு வருகிறது,
இதோ ஏகமான தீங்கு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், இப்போ எங்கேயும் டீ சரியா கிடைக்கிறது இல்ல, கடைகள் நிறைய கடைகள் மூடிட்டாங்க, ஹோட்டல்ல நிறைய ஐட்டம்ஸ் இல்ல, நிறைய ஹோட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சாலையோர கடைகளை காணோம், எங்க போயிருச்சு? தீங்கு வந்துருச்சு. அல்லேலூயா. அதனாலதான் இதெல்லாம் காணாம போயிருச்சு. அல்லேலூயா. இன்னும் தீங்கு வருகிறது. இன்னும் உலகத்துல என்ன தீங்கு வரும் என்று விஞ்ஞானிகள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவளால் ஒரு முடிவுக்கு வர முடியல. ஆனா ஒன்று மட்டும் சொல்றாங்க, தீங்கு வருது. அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அது சாதாரணமாய் நடந்ததல்ல, மிகப்பெரிய தீங்கு வருகிறது தான் எல்லா விஞ்ஞானிகளும் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. உலகத்தில் நடக்கிற யுத்தங்களை பார்க்கும்போது அப்படித்தானே, பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் இருக்கிறவங்களை குறி தவறாம என்ன வைக்கிறாங்க, அவங்கள தீர்த்து கட்டுறாங்க. பல ஆயிரக்கணக்கு. நம்ம நேருக்கு நேர் ஒரு கல்லெடுத்து வீசினா கூட படுறது இல்லை, துப்பாக்கியில சுட்டா கூட எங்கேயோ விலகி போய்விடுகிறது. ஆனா பல்லாயிரக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கிறவனை குறி தவறாமல் என்ன செய்யறாங்க, தீர்த்து கட்டுறாங்கன்னா எவ்வளவு பெரிய தீங்கு யோசித்து பாருங்களேன். அதான் சொல்றாங்க, ஈரான்ல இருந்து ஒரு ஏவுகணை வீசினா இந்தியாவுக்கே வந்துருமா, தமிழ்நாட்டுக்கே வந்துருமா. அவ்வளவு தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வைத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. யோசித்து பாருங்களேன். அப்ப தீங்கு யோசித்து பாருங்க. சும்மா ஒரு பட்டனை தட்டுறான்னா அவனுக்கு ஒரு ஐடியா வச்சு, என்னடா இது பார்த்துடலாம் ஒன்று, ஒரு பட்டனை தட்டினான்னா இந்தியா இல்லாமலே போயிடும், ஒவ்வொரு நாடு காணாமல் போய்விடும். அவ்வளவு தீங்கு நிறைந்ததாக உலகம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தீங்கு வருகிறது, இதோ என்ன செய்யறது, ஏகமான தீங்கு வருகிறது. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. எரேமியா 1:14 சொல்லி இருக்குது, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்துடைய எல்லா குடிகள் மேலும், குடிகள் எல்லார் மேலும் வருமா. அல்லேலூயா. ஒருத்தர் 2 பேர் மேல இல்ல, எல்லார் மேலும் வருமா. அதான் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ நடந்திருக்கிறது, இன்னும் நடக்கும். நடக்க வேண்டியது என்று என்ன சொல்லி இருக்கிறதோ அது நடக்கும். இதான பார்க்கிறோம், தீங்கு வருகிறது, ஏகமான தீங்கு வருகிறது சொன்னாரு. இங்கு சொல்றாரு, தீங்கு தேசத்துடைய குடிகள் எல்லார் மேலும் வருகிறது, ஒருத்தரை கூட விட்டு வைக்காது. அவ்வளவு பெரிய தீங்கு வருகிறது என்றுதான் இந்த வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். கேள்விப்படுறீங்களா? இப்போ கேள்விப்படுறீங்களா? கேள்விப்படாவிட்டாலும் வீட்டுல இப்போ கேஸ பத்திரமா யூஸ் பண்ணு, 45 நாள் கழிச்சு தான் கிடைக்குமா, 25 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியுமா? எல்லா வீட்டுக்கும் வந்திருக்கா என்ன? எல்லா வீட்டுக்கும் தீங்கு வந்திருக்குது. ஏன்னா கேஸ் கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ அது ஒரு தீங்கு, அது ஒரே ஒரு தீங்கு தான், ஏராளமான தீங்கு இருக்கிறது. தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வருமா. பயமா இருக்குல்ல? ஆமா, வேதம் சொல்லி இருக்குது, தேசத்துடைய குடிகள் எல்லார் மேலும் தீங்கு வரும் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 45:5. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணுகிறேன் என்று சொல்ல. மாம்சமான யாவர் மேலும், நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்கு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றினாரா? ஊற்றிருக்காருல்ல. அப்ப அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணு. என்னடா 1ஆம் தேதி தீங்கு வரும்னு சொல்றாரு. வேதம் தான் சொல்லி இருக்குது, வேதம் சொல்லி இருக்கு, வேதத்தின் வசனம் தான் நான் சொல்லுகிறது. அல்லேலூயா. தீங்கு வருகிறது, ஏகமான தீங்கு வருகிறது. தீங்கு தேசத்துல குடிகள் எல்லார் மேலும் வருகிறது, மாம்சமான யாவர் மேலும் தீங்கு வருகிறது. அல்லேலூயா. அப்போ இதுல இருந்து தப்பித்துக் கொள்ள என்ன வழி? ஆண்டவர் ஒருவர் தான் வழி. அல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தீங்கு வருதுன்னா அந்த இடத்தை விட்டு போயிடலாம், அப்படிதானே? சூலூர்ல ஒரு பெரிய என்ன ஒரு பூமி அதிர்ச்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, என்ன சொல்லும், சூலூரை விட்டு குடிபெயர்ந்து எங்கேயாவது நம்ம சொந்த ஊருக்கு, மேக்சிமம் எங்க தான் போயிடுவோம், நம்ம சொந்த ஊருக்கு போயிடுவோம். சொந்த ஊர் எங்க இருக்குது, அல்லது தீங்கு வராத தேசம் எங்க இருக்குன்னு பார்த்து அங்க குடிபெயர்ந்துருவோம். ஆனா எல்லார் மேலும் வந்தா என்ன பண்ண முடியும்? உலகம் முழுவதும் வந்தா என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்ப பயந்து கொண்டிருக்கார், 3வது உலக யுத்தம் ஆரம்பித்து விடுமோ என்றெல்லாம் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்தா உலக தேசமெங்கும் என்னதான்? தீங்கு தான்.
அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில முதலாம் உலக யுத்தமும் 2வது உலக யுத்தமும் பார்க்கல, 3வது உலக மகா யுத்தத்தை பார்த்தாலும் பார்த்துருவோம். அல்லேலூயா. அப்படிதான் நிலைமைகள் போய்கொண்டிருக்குது. அப்படியானால் தேசத்துல எல்லா குடிகள் மேல என்ன வரும்? ஆமா, தீங்கு வரும். அது வரும்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இந்த தீங்குக்கு நம்ம எப்படி தப்பித்துக் கொள்ளலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவா சொல்ல போனா ஏன் இந்த தீங்கு வருது, மனுஷனுக்கு ஏன் தீங்கு வருதுன்னா, உபாமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. உபாமம் 31:29. என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு விடைன்னு சொல்லியாச்சு. தீங்கு வரும்னு சொல்றாரு. தீங்கு யாருக்கு வரும்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் என்ன வரும்? தீங்கு உங்களுக்கு நேரிடும். எப்போதெல்லாம் மனிதன் தேவனுடைய கட்டளை விட்டு விலகுறானோ அப்ப என்ன வரும்? தீங்கு வரும். இப்ப அதானே உலகத்தில் தீங்கு வர்றதுக்கு காரணமே தான், தேவனுடைய கட்டளைகளை விட்டு விலகும் போது தீங்கு வருகிறது. அதான் சொல்லிருக்கார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். அப்ப கடைசி கால சபையிலையும் ஆண்டவர் அதான் சொல்றாரு. கடைசி கால சபையிலையும் ஜனங்கள் கர்த்தருக்கு ஆண்டவர் ஜனங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளை விட்டு விலகுவார்கள். அப்பொழுது என்ன வரும்? தீங்கு வரும். தீங்கு வரும் வரும்னு சொல்றாரே ஆண்டவர். 3 வசனத்தை சொன்னேன். தீங்கு வரும், ஏகமாய் வருகிறது. தேசத்துல குடிகள் எல்லார் மேலும் வருகிறது, மாம்சமான யாவர் மேலும் வருகிறது. இந்த தீங்கு ஏன் வருகிறதுனா, தேவனுடைய கட்டளை விட்டு விலகினா என்ன வரும்? தீங்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது உபாமம் 31:29 எரேமியா 32:23 வாசிக்கலாம். எரேமியா 32:23. அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவி கொடாமலும் உமது நியாய பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்ததொன்றையும் செய்யாமல் போனார்கள். ஆதலால் செய்ய சொன்னதை சுருக்கமா சொல்லுவோமே, வசனம் பெருசா இருக்கு. செய்ய சொன்னதை செய்யாம போகும்போது இந்த தீங்கை எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்தார்? நேரிட பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் தான். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கு விலக்கி ஆனார், நம்மை விலக்கி காப்பார். ஆனா உலகத்துல தீங்கு வருகிறது. அந்த தீங்கு வருவதற்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியணும்ல. அந்த காரணமும் வேதத்திலே இருக்கத்தான் செய்கிறது. அந்த காரியத்தை முதலாவது எது? வழியை விட்டு விலகும் போது என்ன வருகிறது? தீங்கு வருகிறது. இப்பொழுது தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாதிருக்கும் போது என்ன வருகிறது? தீங்கு வருகிறது. 3வதாக உபாமம் 31:17 சொல்லி இருக்கிறது. உபாமம் 31:17 சொல்லி இருக்கிறது, தேவன் நம்முடைய நடுவிலே இல்லாத போது. வாசிக்கலாம். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்து இருந்தார்கள். 3வது காரியம் என்னவென்றால், தீங்கு நடப்பதற்கான காரியம் என்னவென்றால், தேவன் எப்போது நம்முடைய நடுவிலே இல்லையோ அப்போது என்ன வரும்? தீங்கு வரும். 3 காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல சொன்னேன் 3 காரியம் சொன்னேன். எப்படிப்பட்ட தீங்கு எல்லா குடிகள் மேலும் வருகிறதுன்னு சொன்னேன். அந்த தீங்கு வருகிறதுக்கான 3 காரணங்கள் சொல்றேன். கட்டளை விட்டு விலகும் போது தீங்கு நேரிடும். தேவனுடைய சத்தத்திற்கு செவிகொடாத போது தீங்கு நேரிடும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்முடைய சமூகத்தில் நம்மோடு கூட இல்லாதிருக்கும் போது, நம்முடைய நடுவிலே இல்லாதிருக்கும் போது என்ன நடக்கும்? தீங்கு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரொம்ப கவனமான வசனம். உண்மையில சொல்ல போனா இதை நான் நம்முடைய கன்வென்ஷன் நேரத்துல அப்படிங்கிறதுக்காக இந்த வசனத்தை ஆயத்தப்படுத்தினேன். ஆனா அப்போ இன்றைக்கு காலை வேளையில ஆண்டவர் இதை சொல்லும்படியாய் சொன்னார். தீங்கு வருகிறது. தீங்கு ஏன் வருகிறது என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழியை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
அல்லேலூயா. தீங்கு வருகிறது என்று சொல்லுகிறார். தீங்கு ஏன் வருகிறது என்று சொல்லுகிறார். இந்த தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழி என்னவென்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, எசேக்கியேல் 3:15 வாசிக்கலாம். கேபார் நதி அண்டையிலே தெலபியரிலே தாபரிக்கிற கர்த்தர் நடுவில் இருக்கும்போது தீங்கு. செப்பனியா 3:15, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. முதல்ல வசனத்துல பார்த்தோம், கர்த்தர் நம்முடைய நடுவிலே இல்லாத போது தீங்கு நடக்கிறது. இங்கே தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார், ஆகவே இனி என்ன நடக்காது. எப்போதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய நடுவிலே இருக்கிறாரோ அப்போ தீங்கு நடக்காது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே என்னோடு இரும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில நான் கடினமான வேலையை செய்ய போகிறேன், முக்கியமான காரியத்துக்கு போகிறேன், ஆண்டவரே விதமாய் செய்ய போகிறேன், ஆண்டவரே இப்படி இருக்கிறேன், நீர் என்னோடு கூட இரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நடுவிலே நீர் இரும் ஆண்டவரே என்று சொன்னால், நம்முடைய நடுவிலே தேவன் இருந்தால் தீங்கு காண மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக எப்போது இந்த தீங்கு நமக்கு நடக்காது என்றால், 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. யாபேஸ் ஒரு ஜெபத்தை செய்கிறான். அந்த ஜெபத்திலே அவன் என்ன சொல்லுகிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். தீங்கு என்னை தொடரக்கூடாது, தீங்கு எனக்கு நேரிடக்கூடாது. ஆண்டவரே, தேசமெங்கும் தீங்கு, ஆண்டவர் எங்க போனாலும் தீங்கு, எங்க போனாலும் விபத்து, எங்க போனாலும் வியாதி, எங்க போனாலும் அநீதி, எங்க போனாலும் தீய செயல்கள். ஆண்டவரே, நீர் அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் என்னை விலக்கி காத்தள்ளும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணினான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா. அப்ப தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பு, தீங்குக்கு விலை கொள்வதற்கு இரண்டாவது காரியம் என்னவென்றால் ஜெபம் பண்றதல், ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தல். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்ட போது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்படின்னா தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்துக் கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார் என்றால் தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் காத்துக் கொண்டார். எதனால் நடந்தது? ஜெபத்தினாலே. அல்லேலூயா. உலகமெங்கு தீங்கு வருகிறது. அந்த தீங்கு நமக்கு நேரிடாதிருக்க வேண்டுமானால் ஒன்று, கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன? நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, எரேமியா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எரேமியா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தமும் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். அல்லேலூயா. மனிதன் பொல்லாத வழியை விட்டு திரும்பும் போது தீங்கு அவனுக்கு நேரிடாது. தீங்கிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. மிகப்பெரிய தீங்கு வரப்போகிறது. ஒவ்வொரு நாளும் தீங்கு இருக்கிறது. இந்த தீங்கிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஒன்று, கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, ஜெபித்தால் அந்த தீங்குக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். மூன்றாவதாக, பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் என்ன செய்வார்? தீங்கு நம்மை நேரிடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நான்காவது ஒரு காரியம் இருக்கிறது. பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா.
கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். அல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது ஒரு தீங்கை நம்ம காணக்கூட மாட்டோம், அறியக்கூட மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கற்பனைகளை, தேவன் சொல்லுகிற கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். அல்லேலூயா. கேள்விப்படக்கூட மாட்டான். என்ன, கர்த்தர் அவனை அந்த தீங்குக்கு விலக்கி பாதுகாத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நம்ம 3 காரியம் எப்பொழுது தீங்குக்கெல்லாம் விலக்கி பாதுகாக்கப்படுவோம் என்றால், 1 ஜெபம் பண்ண வேண்டும், 2வது பொல்லாத வழியை விட்டு விலக வேண்டும், 3வதாக கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்பொழுது தீங்குக்கு நாம் விலக்கி பாதுகாக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நிலைமையிலும், ஒவ்வொரு சூழ்நிலைமையிலிருந்தும் எல்லா தீங்குக்கு நம்மை விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. அவரு யாக்கோபு ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், யாக்கோபுக்கு தீங்கு செய்ய தேவன் இடம் கொடுக்கவில்லை. வாசிக்கலாம். ஆதியாகமம் 31:7ஆம் வசனம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு என்ன செய்யல? ஆமா, ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமா, யாக்கோபின் மாமனார் 10 முறை என்ன செய்தாரு? சம்பளத்தை எல்லாம் மாத்தினாரு. ஆனாலும் யாக்கோபுக்கு எந்த தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு என்ன செய்யல? இடம் கொடுக்கவில்லை. என்றால் உலகத்திலே நாம் வாழும்போது மனிதனால் நமக்கு தீங்கு இழைக்கப்படும். ஆனால் கர்த்தரோ அந்த தீங்கு நமக்கு செய்யப்படாதபடி தேவன் இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மனிதர்களுக்கு ஏற்படுகிற தீங்கு தான் அதிகம். எல்லா தீங்கும் அப்படிதான். மனிதர்களால் ஒரு விபத்துனா என்ன, ஒருத்தன் போய் இன்னொருத்த மேல மோதுறான். அல்லேலூயா. ஒருத்தன் இன்னொரு மேல குண்டு போடுறான். என்ன நடக்குது? தீங்கு நடக்குது, தீமை நடக்குது. மனிதன் தான் ஒருவன் மேல் ஒருவன் தீங்கு செய்ய பண்ணுகிறான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த மனிதனும் தீங்கு செய்ய ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். மனிதன் செய்கிற தீங்கிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலனாய் வாசி. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா. அப்போஸ்தலனாய் பவுல் அவனுடைய கப்பல் பயணத்தின் மத்தியிலே கிரேத்தா தீவிலே போய் ஒதுங்க வேண்டியதாயிடுச்சு. அந்த தீவிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? நெருப்பை, விறகு போட்டு நெருப்பை கூட்டி என்ன செய்தார்கள்? அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்ன வந்தது? ஒரு கட்டுவிரியன். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய விஷமுள்ள ஒரு பாம்பு வந்து யாருடைய கையை என்ன செய்ச்சு? பவுலுடைய கையிலே குத்திட்டது, கையை பிடித்துக் கொண்டது. அல்லேலூயா. கவ்விக்கொண்டது. அல்லேலூயா. அந்த தீங்கிலிருந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா. மனிதனால் நமக்கு ஏற்படுகிற தீங்கிலே மட்டுமல்ல, விஷ ஜந்துக்களிலிருந்தும் ஏற்படுகிற தீங்கிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனால் தான் மனிதனுக்கு தீங்கு நேரிடுகிறது. இல்ல விஷ ஜந்துக்கள், பூச்சிகள் மூலமாக, பாம்புகள் மூலமாக மனிதன் என்ன செய்கிறான்? தீங்கடைகிறான். ஆனால் இந்த 2க்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பார். இந்த 2 பேரையும் கர்த்தர் அவிதமாய் பாதுகாத்ததினாலே நம்மையும் அப்படியே பாதுகாப்பார். அல்லேலூயா. யாக்கோபை கர்த்தர் பாதுகாத்தார் என்றால் லாபான் மூலமாக அவனுக்கு எந்த தீங்கும் வராதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்துக் கொண்டார். அதே போல மனிதன் மூலமாக நமக்கு ஏற்படவிருக்கிற எல்லா தீங்கிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. தீங்குன்னா நம்மளை கொலை செய்ய வர்றான்னு இல்ல, நமக்கு வர வேண்டிய வருமானத்தை ஒருத்தன் தடை செய்யலாம், நம்முடைய நமக்கு வேலை கிடைக்காதபடி தடை செய்யலாம், அல்லது நமக்கு கிடைச்ச வேலையை மேல போகாதபடி ஒருவன் தடை செய்யலாம். பலவிதமான தீங்குகள், இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு நேரிடுகிற தீங்குகள் தான். ஆனால் மனிதனால் ஏற்படுகிற எல்லா தீங்குக்கும் அவர் நம்மை விலக்கி காப்பார். 2வதாக இந்த விதமான கொடிய சர்ப்பங்கள் மற்றும் மிருகங்கள் மற்றும் ஜந்துக்கள் இவைகளாலே ஏற்படுகிற எல்லா தீங்குக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. எப்படி பாதுகாப்பாரா? 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. என்னை தமது கூடார மறைவிலே என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில். ஹல்லேலூயா. நம்ம இப்படி ஒரு வீட்டுல குடியிருக்கிறோம், ஒரு பெரிய பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் தெருவிலே பிரச்சனை வந்துட்டு, ஒருத்தர் நம்மை கூட்டிட்டு போய் நீ ஏன் வீட்டுல இரு, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தண்டி வீட்டுல வச்சுக்கிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கு. ஹல்லேலூயா. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் தான் சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, எரேமியா 15:11 சொல்லி இருக்கிறது, உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். ஹல்லேலூயா. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். ஹல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் எந்த தீங்குக்கும் பயப்பட வேண்டாம். எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இந்த ஏப்ரல் மாதத்திலும் நமக்கு எந்த தீங்கு நேரிடாதபடி நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும், ஆமா, தீங்கு மாத்திரமல்ல, நெருக்கமான சூழ்நிலை வருகிறது. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா தீங்கிற்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் பிரசங்கி சொல்லுகிறார், பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், தீங்கு நாள் வராதற்கு முன் உன் சிருஷ்டிகரை நினை. ஹல்லேலூயா. நீ உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபர்களை எல்லாம் காணோம், எல்லாம் வயசானவங்க தான். என்ன 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் வாலிபர்களுக்கு தேவையில்லை. ஆனால் சொல்ல போனா வாலிபர்களுக்கு தான் தேவை. அதாவது வயதானவர்களுக்கு இருக்கிற தீங்கை காட்டிலும் வாலிபர்களுக்கு வரும் தீங்கு தான் ரொம்ப. அவளுக்கு அது தெரியறது இல்ல. ஏதோ அப்பா அம்மா ஜெபம் பண்றாங்க, சர்ச்சுக்கு வராங்க, வேண்டுதல் செய்யறாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, இதெல்லாம் சேர்ந்து தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தீங்கு வருகிறது. அதிலே மாம்சமான யாவர் மேலும் வருகிறது. அந்த தீங்கு நாளிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாக நம்ம என்ன செய்யணும்? முதல் ஜெபம் பண்ணணும், 2வது பொல்லாத வழியை விட்டு விலகணும், கற்பனைகளை கை கொள்ளணும். ஹல்லேலூயா. நேத்து ஒருத்தங்க சொன்னாங்க, ஒரு பாஸ்டர் 100 நாள் ஜெபம் டிவியில பண்ணாரு. அதுல 100 நாள் நாங்க கலந்து கொண்டோம். அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுன்னு சொன்னாங்க. அவருடைய பிரசங்கத்தை நானும் கேட்டேன் சில நாட்கள், எல்லாம் ஒரு நாள் நான் கேட்கல, சில நாட்கள் கேட்டேன். அது எல்லாம் என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? உங்களை பாதுகாப்பார், பராமரிப்பார், உதவி செய்வார், ஒத்தாசை செய்வார், உங்களை நடத்துவார். அதேதான். ஆனா எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்யணும், இதை செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் செய்ய வேண்டியது செஞ்சிருவாரு. நீங்க என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு தான் நான் இருக்கிறேன். நீங்க செய்ய வேண்டியது செஞ்சா ஆண்டவர் செய்ய வேண்டியது செய்வார். நீங்க செய்ய வேண்டியதை செய்யாம இருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வாரா? செய்யவே மாட்டார். 100 நாள் என்ன 1000 நாள் அப்படி பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவர் செய்ய மாட்டார். அல்ல, ஒரு வகுப்புல படிக்காத பையனை எப்படி பாஸ் பண்ணுவாங்க யோசித்து பாருங்க. ஒழுங்கா வரமாட்டான், ஒழுங்கா படிக்க மாட்டான், அவனை எப்படி பாஸ் பண்ண வைப்பாங்க?
சும்மா நீ பாஸ் பண்ணிடுடா, நம்ம ஸ்கூல் நல்ல ஸ்கூல்டா, நான் சொல்லி கொடுக்கறதெல்லாம் உனக்கு புரியுதுடா அப்படின்னு வாத்தியார் சொல்லிட்டே இருக்கிறான்னு வைப்போம். அவன் ஜெயிச்சிருவானா? ஜெயிக்கவே மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டால், நீங்கள் அதை செய்து விட்டால் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். இல்லாம ஆண்டவர் செய்யவே மாட்டார். எல்லாத்துக்கும் ஒரு கண்டிப்பா. அப்ப தீங்கு வரும்னு சொல்றாரு. ஆனா தீங்கு நாள்ல நீ என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கிறார். அப்பொழுது எப்படி உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கார். 3 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். தீங்கு வரும் என்றுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த தீங்கு நாளிலே நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீ அப்படி செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார். இதுதான் கிளியர் கட். இதுதான் கிளியர். இது இந்த வசனத்துக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் இதுதான். அல்லேலூயா. இப்படி ஒரு சொல்ல, இருக்கிறவன் சரியா இருந்தா சிறைக்கிறவன் நல்லா சரி பாப்பா. அது மாதிரி தானே, நல்லா இருக்காட்டா அவனுக்கு நம்ம அடிக்கடி இப்படிமா நம்ம பாட்டுக்கு இருந்தோம், தூங்கிட்டு இருந்தோம்னு வைப்போம், அவனுக்கு ரொம்ப இதாயிடும், எப்படியோ கட் பண்ணி அனுப்பிடுவான். அல்லேலூயா. அதே மாதிரி தாங்க, நாம செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம்னா ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்வார். ஆனா நாம செய்ய வேண்டியதை செய்யாம ஆண்டவர் செய்வார்னு எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. ஆனா ஜனங்கள் இன்னைக்கு அதுதான் விரும்புறாங்க. கண்ணீர் விட்டுறாங்க. அந்த பாஸ்டர் ஒரு கண்ணீர் விட்டவுடனே இவங்களுக்கு கண்ணீர் வந்துடுது. என்ன சொல்றார்? உன் கண்ணீரை துடைப்பார் அப்படின்னு சொல்றார். பிரசங்கத்தை குறை சொல்ல, எந்த ஊழியக்காரரையும் குறை சொல்ல, அவர் செய்யற ஒரு பகுதியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் செய்வார் என்று 100 நாட்கள் 1000 நாட்கள் சொல்லி நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை செஞ்சுட்டா ஆண்டவர் செய்ய வேண்டியதை செஞ்சிருவாரு. அல்லேலூயா. அது எப்படி வேணாலும் செய்வார். ஆனா நீ செய்ய வேண்டியதை செய்யாம ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டே இருந்தா, கேள்விப்பட்டு கொண்டே இருந்தா நடக்காது. அல்லேலூயா. அதனால இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப நம்ம கன்வென்ஷனுக்காக ஆயத்தம் பண்ணும்போது தான் இந்த செய்தி வந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியாக எனக்கு தெரிந்தது. ஆனா இன்னைக்கு காலையில பாஸ் தான் நடத்துவார் நினைச்சேன். திடீர்னு போகலாம் இன்னைக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தேன். அதனால அதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ரொம்ப முக்கியமானது. தீங்கு வருகிறது. வந்த தீங்கு இல்ல. ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, பட்டதில்லை பாடு, இனி பட போறதா. அதே மாதிரி வந்ததில்லை தீங்கு, இனி வரப்போறதுதான் பெரிய தீங்கு. ஆனா அந்த தீங்குக்கு விலகி பாதுகாக்குகிறதற்கு ஒரு வழியையும் சொல்லி இருக்கிறார். அதை நாம செய்யும் போது கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, இத்தனை நாட்கள் எத்தனை தீங்குக்கு என்னை விலக்கி பாதுகாத்திருக்கிறீர். தாவீது சொல்லுகிறார், மரணத்துக்கும் எனக்கும் கொஞ்சம் தூரமே இருந்தது. மரணத்துக்கும் எனக்கும் கொஞ்சம் தூரமே இருந்தது. அப்படிப்பட்ட தீங்கெல்லாம் வந்தது. அந்த தாவீதுதான் சொல்றார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். தீங்கு நம்மை சுற்றிலும் இருக்கிறது. எப்போது வேண்டுமானால் தீங்கு வரலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, அவர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிறார். ஆண்டவரே, என்னை பாதுகாத்ததற்காய் நன்றி. இனிமேல் என்னை பாதுகாக்கும்படியாக ஆண்டவரே நீர் நடுவிலே இரும். நீர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டறலாம். நான் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியான கிருபை தாரும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரும்படியா எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்ல வார்த்தையின்படியாக இந்த மாதம் முழுவதும் இனி வருகிற நாட்கள் எல்லாம் உம்முடைய அருமையான பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பீராக, பராமரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சட்டைகள் மறைத்துக் கொள்வீராக, கூடாரத்திலே மறைத்து ஒளித்து வைத்துக் கொள்வீராக. அப்படி நீ செய்ய போவதற்காக நன்றி. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் கரம் பிடித்து நடத்தும் ஆசீர்வதியும். எல்லா நன்மைகளையும், இந்த மாதத்திற்கு தேவையான எல்லா நன்மைகளையும், உதவி ஒத்தாசைகளையும் உடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. விசேஷமாக எங்களுடைய கன்வென்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கன்வென்ஷனோடு கர்த்தர் இருந்து எல்லா காரியத்தை நேர்த்தியாய் செய்து தரும்படியாக உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். சகல துதி கனமையுமே நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம்ம இவரோடும் இன்றும் என்று சதா காலங்கள் இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.